இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி நண்டு இட்லி. இந்த மாதிரி ஒரு ரெசிபியை இது வரைக்கும் நீங்கள் செஞ்சுருக்க மாட்டீங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இட்லியை பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வேக வச்ச நண்டோட சதையை எடுத்துக்கோங்க. தோசைக்கல்ல சூடு பண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றுங்க. கடுகு வெள்ளை உளுத்தம் பருப்பு 1 ஸ்பூன் போடுங்க. நான் நண்டு குழம்பு ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கேன். இது எப்படி செய்கிறதுன்ற வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். மேலே ஐ பட்டன் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கிற நண்டு குழம்பு 1 டம்ளர் ஊற்றிக்கோங்க. குழம்பு நல்லா சுண்ட வச்சுக்கோங்க. நண்டு குழம்பு நல்லா சுண்டினதுக்கப்புறம் நண்டோட சதையை சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் 2 ஸ்பூன் மிளகாத்தூள், சிக்கன் மசாலா தேவையான அளவு சேருங்க. குழம்பு சுண்டினதும் கட் பண்ண இட்லியை சேர்த்து வதக்குங்க. ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றுங்க. 2 நிமிடம் முட்டையை வேக விடுங்க. எக்ஸ்ட்ரா குழம்பு வேணாலும் நீங்கள் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். வெந்ததுக்கு அப்புறம் நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறுங்க. இட்லியை நல்லா மசிய விடுங்க. குழம்பு காரம் எல்லாம் இட்லியில் நல்லா சேர்ற அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. இதை நீங்கள் நண்டு குழம்பு செய்யும்போது செஞ்சு சாப்பிடுங்க. அஞ்சு நிமிஷம் தோசைக்கல்லே வச்சுருங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நண்டு இட்லி தயார். அருமையான நண்டு இட்லி ரெடி. இது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கிற ஸ்பைசியான காரசாரமான நண்டு இட்லி. ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி, வணக்கம்.